தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரால் வரும் பலன்கள். ஒத்தாசை கர்த்தரால் வரும். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இரண்டாவது, ரட்சிப்பு கர்த்தரால் வரும். சங்கீதம் 37:39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். மூன்றாவது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ஐந்தாவது, காரிய சித்தி கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:31. சீற்று மடியிலே போடப்படும் காரியசித்தியோ கர்த்தரால் வரும். ஆறாவது, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஏழாவது, நம்புகிறது கர்த்தரால் வரும். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். எட்டாவது, அறிவும் புத்தியும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். ஒன்பதாவது, பலன் கர்த்தரால் வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எசையா 40:10, 62:11. இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக சொல்லுகிறது. கடைசியாக, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு அவர் வேதனையை கூற்றார். தேவ மகிமை, தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதம் வாசியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஆமென்.